நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அன்றாடம் ஒரு ஆலயத்திற்கு சென்று இறைவனை நாம் வழிபட வேண்டும். அதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இந்த நிகழ்ச்சி கேட்டதும் கொடுப்பவனே. வீட்டில் இருந்தபடி நீங்கள் தெய்வங்களை தரிசிக்க முடிகின்றது. உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற வரங்கள் எல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வந்து கிடைக்கின்றது என்றே சொல்லலாம். இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ ஆர்யாம்பிகா சமேத சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில். திருக்கோவில் எங்கு அமைந்துள்ளது என்பதை முதலில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். டால்மியாபுரம் என்று மிகவும் பெருமையாக சொல்லக்கூடிய கள்ளக்குடி பழங்கா நத்தம் என்னும் இடத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. அந்த இடத்தின் ரயில் நிலையம், அதாவது டால்மியாபுரம் ரயில் நிலையத்திலிருந்து சற்று அருகே இருக்கின்ற டால்மியா சிமெண்ட்ஸ் காலனி குடியிருப்பில்தான் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் டால்மியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தார் அவர்களால் அமைக்கப்பட்ட ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கின்றன, இந்த திருக்கோவிலில் இருக்கும் சிவபெருமானை நாம் சென்று வழிபட்டால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது, இவை அனைத்தையும் நாம் இன்றைய தினம் காண இருக்கிறோம். அளவில்லாத விளையாடல்கள் புரிவதில் சிவபெருமான் வல்லவர் என்றே சொல்லலாம். அதனால்தான் என்னவோ அவரை பற்றி பெருமையாக கூறப்பட்ட புராணத்திற்கு திருவிளையாடல் புராணம் என்ற பெயரும் இருந்தது. அதே போல பக்தர்களை சோதிப்பதும் அந்த சோதனையில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு நன்மை செய்வதும் சிவபெருமானுக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்றே சொல்லலாம். நாயன்மார்கள் விஷயங்களில் இதுதானே நடந்தது. நாயன்மார்கள் அனைவருடைய வரலாறுகளை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது சிவபெருமான் அவர்களை எவ்வாறு சோதிக்கிறார், பிறகு அந்த சோதனையில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து எவ்வாறு அவர்களுக்கு அருள் புரிகின்றார் என்பதை தாம் நாம் காண்கின்றோம். கண்ணப்ப நாயனாராகட்டும், திருநீலகண்ட நாயனாராகட்டும், சிறுத்தொண்ட நாயனாராகட்டும், இயற்பகை நாயனாராகட்டும், காரைக்கால் அம்மையாராகட்டும், இப்படி சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். 63 நாயன்மார்களும் எத்தனையோ அரிய பல காரியங்களை செய்தார்கள். அவர்களுக்காக சிவபெருமான் இறங்கி வந்து அருள் பாலித்திருக்கிறார். இப்படி சிவபெருமான் அவர்களுக்கு அருள் புரிந்த அந்த பெரிய புராணம் மிகவும் அழகாக சேக்கிழார் பெருமானால் எழுதப்பட்டது என்று கூட சொல்லலாம். இவ்வளவு பெருமைகள் கொண்ட சிவபெருமானுக்கு இந்த திருக்கோவிலில் சந்திரமௌலீஸ்வரர் என்ற திருநாமம். இங்கு இருக்கும் தேவிக்கு ஆர்யாம்பா என்ற திருப்பெயர் உண்டது. இந்த திருக்கோவில் எவ்வாறு முதலில் அமைக்கப்பட்டது என்பதை நாம் காணலாம். இந்த திருக்கோவில் 1965ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்ரீ பக்தவச்சலம் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு 1967ஆம் ஆண்டு கோவில் மிகவும் அற்புதமாக கட்டப்பட்டு அதற்கு கும்பாபிஷேகமும் நடந்தது. இந்த கோவிலில் விசேஷம் என்னவென்று பார்த்தால் 1967 இன்றைய தினத்திற்குள் சுமார் 4 கும்பாபிஷேகங்களை மிகவும் விமர்சையாக நடத்தி உள்ளார்கள். முதல் கும்பாபிஷேகம் 1967ஆம் ஆண்டு ஸ்ரீ சாந்தானந்தா சுவாமிகள் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இரண்டாவது கும்பாபிஷேகம் 1977ஆம் ஆண்டு நடைபெற்றது. மூன்றாவது கும்பாபிஷேகம் 1989ஆம் ஆண்டு நடைபெற்றது. மற்றும் நான்காவது கும்பாபிஷேகம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய தலைமையில் 2001ஆம் வருஷம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இப்பேற்பட்ட திருக்கோவிலில் என்னென்ன சன்னதிகள் உள்ளது என்பதை நாம் இப்பொழுது காணலாம். சிவபெருமான் கோவில் என்றாலே அவருடைய குடும்பம் இல்லாத அங்கு இருக்குமா? முதலில் நாம் காண இருப்பது விநாயகர் பெருமானுடைய திருசன்னதி. சிவபெருமான் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரராக இங்கு இருக்கின்றார். அந்த சன்னதி உங்களுக்காக. ஆர்யாம்பா தேவிக்காக இங்கு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது.
எப்படி விநாயகர் பெருமானுக்கு தனி சன்னதியோ அதே போல சிவபெருமானின் செல்ல பிள்ளையாம் முருகப்பெருமானுக்கும் இங்கே தனி சன்னதி இருக்கின்றது. முருகப்பெருமான் வள்ளி தேவயானை சமேதராக இங்கு நமக்கு காட்சி அளிக்கின்றார். அதே போல சிவபெருமானுக்கு ஐயப்பனும் ஒரு விதத்தில் பிள்ளையாகின்றார். ஐயப்பனை பற்றி சொல்லும் பொழுது ஹரிஹரசுதன் என்று சொல்கிறார். அதாவது சிவபெருமானுக்கும் மோகினியாக மாறிய மகாவிஷ்ணுவுக்கும் அவதாரம் செய்தவர்தான் ஸ்ரீ ஐயப்பன். அந்த ஐயப்பனுக்கும் இங்கே ஒரு தனி சன்னதி இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு முக்தாயிப்பாக அற்புதமாக எந்த ஒரு சிவன் கோவிலிலும் நாம் அதிகம் காண முடியாத ஒரு சிறப்பு என்னவென்று பார்த்தால், இங்கு மாரியம்மனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கின்றது. இந்த மாரியம்மனை மகா மாரியம்மன் என்று அழைக்கின்றார்கள். இந்த திருக்கோவிலில் விசேஷமாக எந்தெந்த நாட்களை கொண்டாடுகின்றார்கள் என்பதைத்தான் நாம் காண இருக்கிறோம். விநாயகர் பெருமான் இருந்தாலே அந்த இடத்தில் விநாயக சதுர்த்தி மிகவும் அற்புதமாக கொண்டாடப்படும். அதே போல இந்த திருக்கோவிலிலும் விநாயகருக்காக விநாயக சதுர்த்தியை மிகவும் விமர்சையாக கொண்டாடி வருகின்றார்கள். முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரம் மற்றும் ஸ்கந்த சஷ்டி மிகவும் பெருமையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சிவபெருமானுக்கு மிகவும் அற்புதமாக சிவராத்திரி தினத்தில் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்று வருகின்றது. சிவனுக்கு ஒரு ராத்திரி என்றால் தேவிக்கு 9 ராத்திரிகள். நவராத்திரி ஆரியாம்பிகா தேவிக்கு மிகவும் அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒரு நாளும் ஒரு விதமான காப்பு, ஒரு விதமான அலங்காரம் என்று ஆராதனைகள் இங்கே அற்புதமாக செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரம் மிகவும் விசேஷமானது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு 108 சங்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் கலச அபிஷேகமும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு செய்யப்பட்டு வருகின்றது. மாசி மகம் மிகவும் விசேஷமானது. அன்றைய தினம் சுவாமி புறப்பாடு இங்கே விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாசி மகம் மிகவும் விசேஷமானது. அன்றைய தினம் சுவாமி புறப்பாடு இங்கே விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இங்கிருக்கும் மாரியம்மனுக்காக இவர்கள் 4 நாட்கள் விசேஷமாக திருவிழாவே கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லலாம். மாரியம்மனுக்காக இங்கு அற்புதமான ஒரு தேர் திருவிழா, அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் பூச்சொரிதல் திருவிழாவும் மிகவும் அற்புதமாக நடைபெற்று வருகின்றது. குரு பெயர்ச்சிக்காக சிறப்பு ஹோமங்களும் பரிகாரங்களும் இந்த திருத்தலத்தில் செய்யப்பட்டு வருகின்றன. தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவரிடத்தில் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும் என்று இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வந்து தரிசிக்க வேண்டியது இந்த திருக்கோவிலை. இங்கு இருக்கும் சிவபெருமானும் இங்கு இருக்கும் ஆரியாம்பிகாவும் அந்த வரத்தை தான் நமக்கு அள்ளி தருகின்றார்கள். இங்கு வந்து பிரார்த்தனை செய்யும் தம்பதிகள் என்றும் அந்யோன்யமாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு இருக்கும் ஆரியாம்பிகாவிற்கு புடவை சாத்தி வேண்டிக் கொண்டால் நம் மனதில் என்ன நினைத்தோமோ அது நிறைவேறுகின்றது என்று ஒரு ஐதீகம் இங்கே இருக்கின்றது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவிலில் சந்திரமௌலீஸ்வரரை சுற்றி வந்தால், அதாவது அந்த பிரகாரத்தில் நாம் வரும் பொழுது விஷ்ணு துர்கை, தட்சிணாமூர்த்தி மற்றும் சண்டிகேஸ்வரரை நாம் காண முடிகின்றது. இந்த திருக்கோவிலில் இறைவனை பற்றி தேவாரம் பாடிய 4வரின் திருவுருவங்கள் இருக்கின்றன. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர் இவர்களுடைய திருவுருவங்கள் மட்டும் இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபுவின் உருவத்தையும் காண முடிகின்றது. சூரியன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ சிவ தாண்டவர், ஸ்ரீ வெங்கடாஜலபதி, கௌதம புத்தர், ஸ்ரீ தேசிகர், ஸ்ரீ தத்தாத்ரேயர், ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ ஆதிசங்கரர், ஸ்ரீ அகஸ்தியர், ஸ்ரீ பைரவர், பதஞ்சலி மகாமுனிவர், ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ வீணாதரர், சங்கர நாராயணர், ஸ்ரீ தியாகராஜர், நர்தனகாளி, ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ மகாலக்ஷ்மி, ஸ்ரீ சந்திரன், ஸ்ரீ ராமர், ஸ்ரீ கிருஷ்ணன், ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ மீனாட்சி
சைவமும் வைணவமும் பேதமில்லாதது என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த திருவுருவங்கள் இருக்கின்றது என்பதையும் நாம் உணர முடிகின்றது. இந்த திருக்கோவில் எங்கு இருக்கின்றது என்பதை மீண்டும் உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன். கள்ளக்குடி பழங்கா நத்தம், அதாவது டால்மியாபுரம் என்று அழைக்கப்படும் அந்த ரயில் நிலையத்திலிருந்து சற்று அருகாமையில் இருக்கும் டால்மியா சிமெண்ட்ஸ் குடியிருப்பு காலனியில் தான் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆலப்பாக்கம் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவில். நிகழ்ச்சியில் இந்நாள் வரை நாம் பழமையான திருத்தலங்களை தரிசித்து கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைய தினம் இந்த திருக்கோவில் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு கோவில் என்றே சொல்லலாம். போரூருக்கு அருகே இருக்கின்றது ஆலப்பாக்கம் சக்தி விநாயகர் கோவில். 1991ஆம் ஆண்டு இந்த கோவில் அமைக்கப்பட்டது. எதனால் இந்த புதிய கோவிலை எடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக காண்பிக்கிறோம் என்றால், வருடங்கள் ஆக ஆக ஆன்மீக சிந்தனை குறைந்து வருகின்றது என்ற எண்ணம் மக்களுக்கு மத்தியில் நிலவுகின்றது. அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த கோவிலை உங்களுக்காக காண்பிக்கிறோம். ஏனென்றால் வருடங்கள் ஆனால் கூட மக்களுக்கு இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் குறையவில்லை. அவ்வாறு அவர்களுக்கு அந்த ஆன்மீக எண்ணங்கள் குறைந்தால் இது போன்ற நல்ல கோவில்கள் இப்பொழுது வந்திருக்காது. இதை உணர்த்தும் வண்ணமாக இன்றைய தினம் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு கோவிலை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சக்தி விநாயகர் திருக்கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது. இங்கு இருக்கும் விநாயகர் அனைவருக்கும் சக்தியை கொடுத்து காரிய சித்தியை செய்கின்றார். இங்கு இருக்கும் விநாயகரை நாம் பிரார்த்தித்தால் நமக்கு அநேக பலன்கள் கிடைக்கின்றது. ஔவையார் பாடும் பொழுது, பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று பாடினார்கள். நாம் இறைவனுக்கு ஒன்றே கொடுத்தால் அவர் நமக்கு மூன்றாக தருகின்றார். இப்பேற்பட்ட சிறப்புகள் கொண்ட விநாயகர் பெருமான் 5 கரத்தனை ஆனை முகத்தனை என்று பாடுகின்றார்கள். அந்த விநாயக பெருமான் வரங்களை தருவதில் மிகவும் வல்லவர். ஏனென்றால் அவர் வந்த குடும்பம் அப்பேற்பட்டதல்லவா. சிவபாலனான விநாயக பெருமான் தன் தந்தை எவ்வாறோ அவ்வழியே பக்தர்களுக்கு அருள் புரிவதில் சிறந்தவர். இப்பொழுதும் நாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும், எந்த ஒரு காரியம் சுபகாரியம் செய்தாலும் முதலில் விநாயகரை வழிபடுவது என்பது தொன்று தொட்டு இருக்கின்றது. இப்படி ஒரு விஷயத்தை நாம் செய்வதின் மூலமாக நாம் நினைத்த காரியம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கின்றது. ஹோமங்களில் சிறந்தது எதுவென்று பார்த்தால் கணபதி ஹோமம் என்று சொல்வார்கள். கணபதி ஹோமம் இல்லாத எந்த ஒரு விசேஷங்களும் இருந்ததில்லை. கோவில் கும்பாபிஷேகங்கள் ஆகட்டும், வீட்டில் நடக்கும் கிரகப்பிரவேசம் முதல் திருமணம் வரை கணபதியை நினைத்து ஹோமம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அவ்வளவு சிறப்பு கொண்ட கணபதியின் திருக்கோவில்தான் இந்த திருக்கோவில். இங்கு சுவாமி சக்தி கணபதி என்ற பெயருடன் மூலவராக இருக்கின்றார். இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக தனி சன்னதியோடு இருக்கின்றார். சிவபெருமான் காசி விஸ்வநாதர் என்ற பெயரிலும் தேவி விசாலாட்சி என்ற பெயரிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் ஐயப்பனுக்கென்று தனி சன்னதி உள்ளது. நாகராஜருக்கும் தனி சன்னதி உள்ளது. சக்தி வரத ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த பங்குனி உத்திரத்தை 10 நாட்கள் இவர்கள் விமர்சையாக கொண்டாடுவார்கள். அதற்கு முக்தாயிப்பாக இந்த வருடம் அங்கு நடந்த பங்குனி உத்திரம் திருவிழாவில் வீரமணி ராஜுவின் இசை நிகழ்ச்சியும் இருந்தது. சக்தி விநாயகா மோதக கையனே சரணம், பிரபோ கணபதி சரணம், பிரபோ 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 கணபதி சரணம்.
பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபு கணபதி 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 ஓம் 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 ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம். காசி விஸ்வநாதர் லிங்க வடிவத்தில் இருக்கின்றார். உடனுரை விசாலாட்சி தேவியும் இங்கு இருக்கின்றார். இந்த கோவிலில் உற்சவராக பார்வதி பரமேஸ்வரரும் இருக்கின்றார்கள். இந்த திருக்கோவிலில் என்னென்ன திருவிழாக்கள் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது என்பதை நாம் இப்பொழுது காணலாம். மாதத்தில் வரும், அதாவது பிரதி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இங்கு விசேஷமாக சத்யநாராயணா பூஜை கொண்டாடப்பட்டு வருகின்றது. சங்கடஹர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயக பெருமானை நாம் வேண்டி வந்தால் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றது. அப்படி சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு விசேஷ பூஜைகளும் சஹஸ்ரநாம வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றது. அதே போல இங்கு இருக்கும் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை அன்று நெய் தீபம் ஏற்றி சஹஸ்ரநாம பூஜைகளும் நடைபெற்று வருகின்றது. இவ்வாறு செய்வதின் மூலம் முருகப்பெருமான் நமக்கு வேண்டிய வரங்களை தருகின்றார். இங்கு இருக்கும் ஐயப்பனுக்கு மாதாந்திரத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் இங்கு இருக்கும் சக்தி வரத ஆஞ்சநேயருக்கு மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தன்று சிறப்பான வழிபாடுகளும் சஹஸ்ரநாம பூஜைகளும் நடைபெற்று வருகின்றது. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது பிரதோஷம். அப்படி மாதத்தில் வரும் பிரதோஷத்துக்கெல்லாம் இங்கு அற்புதமான பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இங்கு இருக்கும் நந்திகேஸ்வரருக்கும் காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதருக்கும் பிரதோஷத்தன்று மிகவும் அற்புதமான ஆராதனைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்று வருகின்றது. இந்த திருக்கோவிலில் வருடாந்திர விழாவாக ஐயப்பனுக்கு லக்ஷார்ச்சனையும் நடைபெற்று வருகின்றது. விநாயக பெருமானுக்கு சஹஸ்ரநாம விழாவும் நடைபெற்று வருகின்றது. ஸ்ரீ குருப்யோ நமஹா. இந்த கோவில் 1991 ஆண்டு முக்கியமாக இந்த கோவில் உருவாகிறதுக்கு காரணம் ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள். அவருடைய அனுகிரகத்தால் தான் இந்த கோவில் முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் அன்றைக்கி ஆசீர்வதித்து ஆரம்பித்த கோவில் இன்றைக்கி அவருடைய அருளால் அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த கோவிலில் முக்கியமான சன்னதி பிள்ளையார் ஸ்ரீ சக்தி விநாயகர்னு பேர். அவர் தான் முதல் சன்னதி. அவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணியர், அப்புறம் ஐயப்பன், அப்புறம் காசி விஸ்வநாத சுவாமி, சக்தி ஆஞ்சநேய சுவாமி. இதில் முருகர் இங்கே பிரத்யட்சமான தெய்வம் இந்த கோவிலில். அதே மாதிரி காசி விஸ்வநாதர், அந்த காசி விஸ்வநாதருடைய லிங்கம் பானலிங்கம். அது நர்மதா தேவியில் உஜ்ஜைனில் நர்மதா தேவியில் எடுத்துன்னு பிரதிஷ்டை பண்ண சுவாமி அவர். இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக பலவித விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. முக்கியமாக சொல்ல வேணும்னா ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி காலம் 10 நாள் உற்சவம் நடக்கும். 10 நாள் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள், ஹோமங்கள், பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அன்னதானம்னு உதவும் கரங்கள் குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட நிறைய இங்கேயே சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை அப்படியே குழந்தைகளுக்கு போய் கொடுத்துருவோம். இது ஆரம்ப நாள்லேயே நடந்துன்னு வருது. அதே மாதிரி ஐயப்பனுடைய லக்ஷாசன வைபவம் ஒவ்வொரு வருஷமும் லக்ஷாசன வைபவம் அழகாக நடக்கும். அப்போ எல்லாருக்கும் அன்னதானம், எல்லாருக்கும் பல பக்தர்கள் வருவார்கள். இங்கே இந்த கோவிலில் பல மகான்கள் விஜயம் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் இப்போ மகா சுவாமிகள் ஸ்ரீ காஞ்சி ஆச்சாரிய சுவாமிகள் விஜயம் பண்ணிருக்காரு, முரளிதர சுவாமிகள் விஜயம் பண்ணிருக்காரு. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த திருக்கோவிலுக்கு அனைவரும் சென்று இறைவனை தரிசித்து அவருடைய பேரருளை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை வேறொரு அற்புதமான திருத்தலத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.